Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம த எலக்ட்ரிக் ஸ்டேட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நம்ம மில்லி பாபி ப்ரௌன் அண்ட் நம்ம கிறிஸ் பிராட் நச்சா மூவியை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லிமிட்டடான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃபிஷியலி நெட்ஃப்ளிக்ஸ் வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல ஜென்ட்ரிக்கா 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி லைக் நம்ம 1980s 1990s எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோபோட்ஸ் வந்து அந்த டைமில் ரோபோட்லாம் உருவாக்கிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து வெறும் லேபர் ஒர்க் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு செல்ஃப் கான்ஷியஸ் ஆட்டம் வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா அவங்களும் வந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வர்சஸ் ரோபோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பெரிய வார் ஆட்டமே நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ரோபோட்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு டெசர்ட் இடத்துல வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ படத்தில் இது மட்டும் தான் கான்செப்ட்னு கிடையாது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸோட தம்பி வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்கான். ப்ளஸ் இப்போ வந்து அவன் கான்ஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் உள்ளே இருக்குது. ஸோ அவனை காப்பாற்ற போய் கடைசியில் என்ன நடக்குது இதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருந்திருக்கு. பட் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க விஷுவல் வைஸ் அண்ட் VFX வைஸில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டர்ட்டி ஏஞ்சல்ஸ் வந்து 2024 ரிலீஸ் ஆன மூவி. மெயினாக நம்ம எவர்கிரீன்ஸ் தான் உள்ளே நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ட்ரிக்கா IMDbல 4.3 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் ஆயிருக்கு. ஸோ படம் என்ன ப்ரோ கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா லைக் இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க் ஃபேர் கேட்டகிரியான மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக ஒரு சோல்ஜர் குரூப் போவாங்க. அதே மாதிரி தான் சில லைக் ஸ்கூல் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் சைடு வந்து அவங்கள வந்து அங்கே கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் சில டிமாண்ட்லாம் கேட்குறாங்க. இப்போது நம்ம மெயின் ஆக்டர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஒரு சின்ன குரூப் ஆட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் இந்த மாதிரி அவங்க இடத்துள்ளே பூந்து அண்ட் அந்த பொண்ணுங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. அதான் படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட். கொஞ்சம் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓவர் என்ன சொல்கிறது பயங்கரமாக இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜென்ரிக்கான ஒரு நல்ல ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி. அண்ட் மெயினாகவே ஃபுல் கொஞ்சம் ஃபீமேல் லீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அதனால் இது கொஞ்சம் நம்ம ஃபீமேல் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவியில் கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி சேசர்னு சொல்லிட்டு 2008 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டான ஒரு கொரியன் மூவின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போது இது நம்ம தமிழ் டப்டோட ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி சேசர் மூவியெல்லாம் நான் எப்போயோ கொரியன் வெர்ஷனில் பார்த்துட்டேன். அண்ட் ஆல்ரெடி நான் நிறைய லைக் நம்ம கொரியன் மாஸ்டர் பீஸ் லிஸ்ட்லலாம் நான் நிறைய தடவை இந்த படத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். படம் வந்து செம்ம டார்க்கர் டோனில் கொண்டு போயிருப்பாங்க. அதனால இது வந்து லைக் ஸ்ட்ரிக்ட்லி 18+ வந்து மட்டும் பாருங்கள். அண்ட் தப்பி ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. உள்ள கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் வந்து ஒரு சின்ன ப்ராஸ்டிடியூஷன் லிங்க் ஆட்டம் வந்து அவர் தான் ரன் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அதில் இருக்க ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ கிட்னாப் பண்ணி லைக் காணாமல் போயிடுவா. ஸோ அதை யாருன்னு பார்த்தா ஒரு சைக்கோ கில்லர் வந்து இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி சாவச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும். அண்ட் அந்த சைக்கோ கில்லர் எப்படி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான் இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. ரொம்ப டார்க்கர் டோனில் கொண்டு போயிருப்பாங்க. அண்டு நிறைய பேர் வந்து ப்ரோ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பி டெவில்டுன்னு சொல்லிட்டு 2010 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து. அண்ட் இது கூட கொஞ்சம் ஹாரர் அண்ட் டிஸ்டர்பிங் கேட்டகிரியான மூவி. IMDbல 7.2. அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவங்கள பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சரி அங்கே கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவங்க ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லைக் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த டார்ச்சர் தாங்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஒருத்தனையும் அப்படியே அவ்வளோ கோபம் உள்ளே இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க வெளியே எடுக்கிறாங்க அதை தான் செம்ம டிஸ்டர்பிங்காக இருக்கும். படம் ஃபுல்லாக ரொம்ப ப்ரூட்டலாகவும் காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 18+ இருக்கும். அவங்க மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2003 ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான கொரியன் ஹாரர் மூவி. அண்ட் இது கூட இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து. அண்ட் நம்ம IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜென்ட்ரிக்காக ஹாரர் மூவிஸ்க்கு அவ்வளோ வராது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ஹாரர் கேட்டகிரியாக இருக்கும். அண்டு அதனால தான் இந்த படம் வந்து பயங்கரமாக கொண்டு போயிடும். ஏன்னா ஒரு ட்ராமா சீக்வன்ஸ்லாம் உள்ள படத்தில் இருக்கும்.
செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கோர் கான்செப்ட் இந்த 2 சிஸ்டர்ஸாக தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரிஜினல் அம்மா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. பட் அவங்களோட பேய் தான் வந்து இவங்கள பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் கடைசியில் எப்படி தான் இவங்க வந்து தப்பிக்கிறாங்க என்கிட்ட அந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்குது அதான் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படம் வந்து கொஞ்சம் பழைய மூவி தான், அதனால் கொஞ்சம் விஷுவல் வைஸாகவும் நீங்கள் சில இடத்துல வந்து என்ன ப்ரோ கொஞ்சம் இப்படி இருக்குன்னு மேபி உங்களுக்கு கொஞ்சம் அது தோணலாம். பட் 2003 வந்து அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் பாருங்கள். எனக்கு இது பழைய மூவி தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்தியா வயலண்ட் நேச்சர்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி IMDb 5.6 அண்ட் இது கூட நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்லாஷர் கேட்டகிரியான மூவி. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ நம்மளுக்கு ஸ்லாஷர் தான் வேணும் அப்படியே பார்க்கும்போதே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னா அவங்க வேணால் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். படத்திற்கு ஒரு கான்செப்ட் வந்து சில பசங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு லாக்கெட்டை ஆட்டையை போட்டுடுறாங்க. பட் அந்த லாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து அது ஒரு ஸ்பிரிட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. பட் அவர் வந்து எப்படி அந்த லாக்கெட்டை வாங்குறதுக்காக அவர் குறுக்கால எவன் வந்தாலும் எல்லாரையும் சாவச்சிட்டே இருக்கார். ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. பட் அது கொஞ்சம் ரொம்பவே ப்ரூட்டலாகவும் அண்ட் சில இடத்துல ரொம்ப ராவாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம த டே ஆஃப் த ஜாக்கிள்னு சொல்லிட்டு என்டையர் சீசன் 1 வித் டோட்டல் 10 எபிசோடான சீரீஸையும் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDb 8.2 அண்ட் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து அவைலபிளாகவும் இருக்குது. போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் தான். பட் ஆக்சுவலி இந்த சீரீஸாக நம்ம தமிழில் வரோம்னு நினச்சி கூட பார்க்கல, நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக வச்சுக்கலாம் வில்லனாக வச்சுக்கலாம். பட் அவர் வந்து பயங்கர ஹை லெவலான ஒரு அசாசின்னு. அண்ட் அவர் வந்து அவருக்கு கரெக்டான அந்த அமௌண்ட் வந்தால் போதும், அவர் வந்து அவரோட ஒர்க் வந்து நல்லபடியாக முடிச்சிருவார். அண்ட் இந்த மாதிரியான ஒரு டாப் லெவலான அசாசினை தேர்றதுக்காக படத்தில் இன்னொரு மெயின் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படியாச்சும் இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவங்களோட போலீஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனலி நம்ம ஹீரோ மாட்டினாரா இல்லையா அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை சீரீஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நல்லபடியாக போகும் அண்ட் ஸ்டோரி கொஞ்சம் நல்ல எங்கேஜிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பேக் ஆகும் அண்ட் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அட் த சேம் டைம் கொஞ்சம் சேஸ் கேட்டகிரி வேணும்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு மினி சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடோலசன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2025 இப்போ தான் ரிலீஸே ஆயிருக்கு. வித் டோட்டல் ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ் தான். கான்செப்ட் நானும் இன்னொரு ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கல. பட் ஜென்ரிக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸான ஒரு பையன் வந்து அவங்க கிளாஸ்மேட்டை மர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை அக்யூஸ் பண்ணிடுறாங்க. பட் உண்மையான அந்த மர்டர் இவன் பண்ணியிருக்கானா இல்லையா, அது சைக்காலஜிக்கலாக எப்படி அவங்கள மேலே அஃபெக்ட் ஆகுது, அவங்க என்டையர் ஃபேமிலி மேலே அண்ட் இப்போ இருக்க சோஷியல் மீடியா வந்து அது எப்படி எடுத்துக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மினி சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் பை த வே நானும் இனிமேல் தான் பார்க்கணும். ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ் தானே. ஸோ நம்ம ஈஸியாகவும் பார்த்துடலாம் அண்ட் தமிழ் டப்டோடலாம் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம த வீல் ஆஃப் டைமோட சீசன் 3 இப்போ வித் 3 எபிசோட்ஸோட ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன ப்ரோ அவள் தானே வெறும் 3 எபிசோடாக அப்படி கிடையாது. ஆக்சுவலி டோட்டலாக உள்ள 8 எபிசோட்ஸ் இருக்குது. பட் இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிக் ஸ்டார்ட்காக. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். பை த வே நான் இது இப்போது பார்க்க போகிறது கிடையாது, கடைசியில் தான் பார்ப்பேன். எப்படியும் ஃபைனல் எபிசோடு April 17 தான் ரிலீஸ் ஆகுமா. ஸோ அன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா அது நம்ம April 17 அன்றைக்கி பார்த்துடலாம். இல்லை ப்ரோ நான் வீக்லி பார்க்க ரெடினா இப்போ நம்ம வீக்லி பிரைம் வீடியோ சைடில் ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. ஸோ அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் பை த வே இந்த வீக்கு கொஞ்சம் நல்ல மூவிஸ்லாம் பயங்கரம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சில அன்எக்ஸ்பெக்டடான கொரியன் மூவிஸ் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு அதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சில இதில் நம்ம எலக்ட்ரிக் ஸ்டேட்லாம் சூப்பராக இருந்திருக்கு. நல்லா இந்த படத்தை வந்து உங்கள் ஃபேமிலி வாட்ச் கேட்டகிரியான மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டான டேஸில் ஒரு ஃபேமிலி வாட்சான மூவி வந்து வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் எங்கேயாச்சும் சில இடத்துல அந்த மாதிரி விஷுவல்ஸ் எங்கேயோ ஆட் பண்ணிடுறாங்க. பட் அப்படி எதுவுமே வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்டேட்டில் கிடையாது. அண்ட் மெயினாக வந்து நம்ம மிலி பாபி ப்ரௌன் தான் உள்ளே நடிச்சிருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்டு மிச்சம் டர்ட்டி ஏஞ்சல்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்திருக்கு ஆக்ஷன் வைஸில். பை த வே இந்த வீக்கில் நீங்கள் எந்த மூவியை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, உங்கள் ரிவ்யூ கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ எப்போ போல சொல்கிறது தான், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.